3வது அதிகாரத்தில் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லி. பாருங்க, ஒரு சேனைக்குள்ளே தான் யாராலே பாவாராம்? தேவனாலே ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். இந்த இடத்திலையும் நாங்கள் இந்த கூடியிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாங்கள் ஒரு போர், ஒரு யுத்த களத்திலே நிற்பது போல நாங்கள் தான் அந்த போராளியாக கையிலே பட்டயத்தோடு கரத்திலே அந்த பாரமான கேடியத்தையும் வச்சுக்கொண்டு முகசீரா எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த இடத்துல நிற்கிறோம். என்னதுக்கு முன்னால் நிற்கிறோம்? எதிரினுடைய படைக்கு முன்னால் நிற்கிறோம். பெரிய ஒரு படை எங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. அங்கே இரைச்சல் சத்தம் கேட்குது. என்னது? எதிரிகளுடைய இரைச்சல் சத்தம். அங்கே யானைகள் பீரிடுகிறது. பெரிய யானைப்படம் வந்து நிற்குது. குதிரைகளுடைய அந்த கால் சத்தம் எல்லாம் கேட்குது. அங்கே புழுதி எழும்புகின்றது. அவர்களுடைய ரதம் எல்லாம் ஓடுது. இந்த நேரத்தில் நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கையில பட்டயத்தோடு நிக்கிறீங்க. என்னதுக்கு போறீங்க? போருக்கு போறீங்க. நீங்க இந்த நேரத்தில் எப்படி உங்களுடைய மனதில் இருக்கிற உணர்வுகள் இருக்கும்? எத்தனை பேர் நடுங்கி கொண்டிருப்பீங்க? நான் முழங்கால் 2 இப்படி தட்டி 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 தான் நான் நிற்பேன்னு நினைக்கிறேன், இல்லையா? எதிரி படையெல்லாம் சூழ்ந்து நிற்குதே. அந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு நெருக்கம், எவ்வளவு ஒரு வியாகுலம், எவ்வளவு ஒரு அச்சம், இதெல்லாம் கலந்து போயிருக்கிற நேரமா இருக்கும், இல்லையா? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவன் தன்னுடைய பலத்தினாலே அவ்வளவு பெரிய சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல முடியாது. அந்த சேனையை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனையோடு போரிட வேண்டும். அந்த போரிடுவதற்கான துணிச்சல், அந்த பலம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று தாவீது சொல்லுகின்றான். இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எல்லோருமே ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. என்ன போர்க்களம்? எங்களுக்கு எதிரான போராளிகள் மாமிசம் அல்ல, ரத்தம் அல்ல. அப்ப என்னது எங்களுக்கு எதிரான போராளிகள்? பிசாசின் தந்திரங்களும் பிசாசின் சேனைகளும் தான் எங்களுக்கு எதிரான போர்க்களம். எங்கள் மேலே ஒவ்வொருவர் மேலேயும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இருக்கின்றது. அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பாதையிலே நாங்கள் போகும் பொழுது எங்களை எதிர்த்து சேனைகள் வரும், பிசாசின் சேனைகள் வரும். அப்ப அந்த நேரங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை எதிர்த்து போராட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் போர்க்களத்திலே இருப்போம் என்று இல்லை. ஆவிக்குரிய போர்க்களத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்காக நாங்கள் செல்லும் பொழுது எப்பொழுதுமே அது ஆவிக்குரிய போர்க்களத்திலே நிற்போம். அந்த நேரத்திலே எங்களுக்கு பலம் தேவை. எப்படி தாவீது உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொன்னானோ அதே போல எங்களுக்கும் ஒரு பலம் தேவை. தேவனுடைய பலமும் வல்லமையும் எங்களோடு இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இதை சொல்றேன்டா, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய போருக்கு தயாரானார். ஆமா, மனித குலத்தை ரட்சிக்கும்படிக்காக இந்த பூலோகத்துக்கு மனித ரூபத்திலே வந்த இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார்? உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லும்படிக்காக. அங்கே அவருக்கு எதிராக சத்துருவானவன் போட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து, பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து அந்த இடத்திலே ஜெயத்தை கொண்டு வந்தார். அவர் மனித குலத்துக்கான ஜெயத்தை கொண்டு வந்தார். அப்ப கெத்செமனே என்பது நாங்கள் போருக்கு எங்களை தயார்படுத்தி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லுகிற இடம். பாருங்க, இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் கெத்செமனே. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் லூக்கா 22வது அதிகாரம். ஏன் இந்த கெத்செமனே எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொன்னால், யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த கெத்செமனேயிலே நின்று தங்களை ஒப்பு கொடுத்து சேனைக்குள் பாய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய பலத்தினாலே எதிரியை முறியடித்து விட முடியாது. ஆனால் இயேசுவுடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே எங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட தந்திரங்களை சத்துருவானவன் கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்ட பெரும்படை எங்களை எதிர்த்து வந்தாலும் கூட அதை ஜெயிக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். லூக்கா 22வது அதிகாரத்தில் 40வது வசனம் வாசிப்போம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி
அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் இப்ப எங்க என்ன நடக்குதுன்னா, இங்கே லூக்கா 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து வருகின்றார். இங்கே இந்த காரியம் எப்ப நடக்குது என்று சொன்னால், அவர்கள் எல்லோருமாய் சேர்ந்து மேலறையிலே அப்பத்தை பெற்று உண்டார். அவர் அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய நினைவாக இதை செய்யும்படிக்காக அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அதை செய்த பின்பாக சீஷர்களுடைய கால்களை எல்லாவற்றையும் கழுவி விட்டு அவர் சொல்லுகிறார், ஒலிவ மலைக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லி சீஷரோடு வருகின்றார். அப்படி வரும்பொழுது ஒலிவ மலைக்கு அருகிலே ஒரு இடத்திலே சீஷர்கள் எல்லாவற்றையும் இழுத்திவிட்டு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் மட்டும் அழைத்து கொண்டு இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகின்றார். போகும் பொழுது அவர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு இவர் கொஞ்சம் அப்புறமாக தள்ளி போய் அவர் தனியாக ஜெபிக்கின்றார். அந்த காரியத்தை தான் பார்க்க போகிறோம். அப்ப இந்த காரியம் எப்ப நடக்குதுன்னு சொன்னா, இந்த சம்பவம் அவர்கள் வேதத்தின் நாங்கள் பாடி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ராப்போஜனம் நடந்தது இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு முதல் நாள் இரவு. அப்ப அதற்கு பிறகு நடந்த காரியமாகிய இது அடுத்த நாள் அதிகாலை என்று சொல்லும் பொழுது midnight to 6 AM அந்த நாளிகைக்குள்ளே நடந்த காரியமாக இது கருதப்படுகின்றது. அப்ப இந்த அதிகாலையிலே இது நடக்கிறது, நள்ளிரவிலே நடக்கின்றது. அது இயேசு கிறிஸ்து மரித்த நாள் அன்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் சத்துருவோடு போரிட்ட போரின் ஆரம்பமாக இந்த கெத்செமனே இருக்கின்றது. இது இயேசு கிறிஸ்து முழங்கால் இட்டு ஜெபித்த ஒரு ஜெபத்தையும் காட்டுகின்றது. ஏன்னா இதை முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், சென்ற வாரங்களிலே நாங்கள் பார்த்த காரியங்கள் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஜெபத்தின் வல்லமை, என் சத்தத்தை கேட்கின்றவர், என் ஜெபத்தை கேட்கின்றவர் என்று பார்த்தோம். அப்ப அந்த சீரிஸுடைய கடைசியாக இயேசு கிறிஸ்து முழங்காலிட்டு செய்த ஜெபமாகி இந்த ஜெபத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதே போல நாங்கள் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்குள்ளே இந்த ஈஸ்டர் காலங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வதனாலே இது கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாங்கள் பார்க்கிறதற்கான முதலாவது சேமனாகவும் இருக்க போகின்றது. இதை நாங்கள் வாசித்தோம் என்றால் 41வது அதிகாரத்தின் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு இயேசு தன்னுடைய முழங்காலிலே அவர் போய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்று அவர் சொல்லுகிறது. இந்த அவர் செல்ல போகிற இந்த பாதை, இந்த சிலுவை பாதை, எங்களுக்காக மனித குலத்துக்காக அவர் அடிக்கப்பட்டு, அவர் குற்றப்படுத்தப்பட்டு, அவர் பரியாசம் செய்யப்பட்டு, எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்ற இந்த பாடுகள் நிறைந்த பாதையைத்தான் அந்த பாத்திரமாக சொல்லுகின்றார். இது ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாய் செய்யும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவுக்கு விருப்பம் இல்லையா? நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறது விருப்பம் இல்லையா? அதனாலேயே அதை அவர் சொன்னார் என்று சொன்னால் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து தனக்கு வரப்போகிற சவுக்கடியை நினைத்து, தன்னுடைய கரங்களை ஆணினாலே அடிக்க போகிறார்கள் என்பதை நினைத்து, அவரின் மேலே மனித குலம் துப்ப போகின்றது, குத்த போகின்றது, பரியாசம் செய்ய போகின்றது, கேலி செய்ய போகிறது என்பதை நினைத்தா இப்படி சொன்னார் என்று சொன்னா அதுவும் இல்லை. ஏனென்றால் இதுக்கு பின்னால ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருந்தது. அந்த ஆவிக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு குற்றமுமே அறியாத இயேசுவின் மேலே உலகத்தின் பாவம் எல்லாம் போடப்பட்டதாக போக போகின்றது. இந்த உணர்வு இதை நாங்கள் மனிதர்களாகிய எங்களினாலே உணர முடியாது. என்னென்றால் நாங்கள் எல்லாரும் யாரு? எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஆனாலும் கூட நாங்கள் பாவம் செய்கிற எங்கள் மேலேயே ஒரு செய்யாத ஒரு தப்ப, ஒரு குற்றத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கோபம் பெறுகின்றது, எவ்வளவு மன வேதனை வருகிறது. நான் அநேக பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றேன். இப்போ ஆண்டவர் அறிந்து ஆண்டவருக்கான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ நான் முயற்சி செய்கின்றேன். அதனால பாவமே எனக்குள்ள இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் நன்மை காலத்தில் நான் செய்யாத ஒரு குற்றத்துக்கான ஒரு குற்றத்தை எனக்கு மேலே சுமத்தியது பொழுது என்னுடைய இருதயம் வெடித்தே போய்விட்டது. ஏனென்றால் ஒரு காரியம், நான் செய்யாத காரியம் என் மேலே குற்றம் சுமத்தப்படும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள என்னாலேயே முடியல. அப்படின்டா ஒரு குற்றமுமே செய்யாத பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசுவின் மீது
அதான் கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் அங்கே பவுல் எழுதுகின்றார், நாங்கள் நீதிமான்களாக்கப்படும்படிக்காக தேவன் பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, பாவமே அறியாத ஒருவர் மேலே உலகத்தின் பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எல்லா குற்றங்களும் அவர் மேலே போடப்படுமாயின் அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கும், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அதன் நிமித்தம் தான் அந்த இடத்திலே சொல்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவருடைய விருப்பம் இருந்தாலும் கூட அந்த இடத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறவராயிருக்கின்றார். இதில் நாங்கள் பார்ப்போம் அடுத்த வசனத்தை, 43வது வசனத்தை. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன மிகவும் வியாகுலப்பட்டு செய்த ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். நான் முதலே சொன்னது போலவே உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மீது விழப்போகிறது என்பதை அறிந்து, தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளப் போகிறார் என்பதை அறிந்து, இவ்வளவு நாள் வரை ஆவியிலே பிரியாமல் இருந்த தேவனை தான் பிரிந்தாக வேண்டும் என்பதை நினைத்து அந்த இடத்திலே அவர் வியாகுலப்பட்டு செய்த ஜெபம் இதாக இருக்கின்றது. இதே காரியத்தை குறித்து மத்தேயு 26வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 38வது வசனம். அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எப்படியா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சீஷர்களை பார்த்து சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்றா ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் சொல்லுகின்றார், முகம் குப்புற விழுந்து. முதல் லூக்காவில் பார்த்தோம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று. இங்கே முகம் குப்புற, அப்ப என்ன முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து. ஏன் அவ்வளவு வேதனை, அவ்வளவு வியாகுலம், தன்னுடைய வேர்வை இரத்த துளியாக சிந்து மளவுக்கான ஒரு வியாகுலத்தை அந்த இடத்திலே தேவன் சந்தித்தார். அந்த வியாகுலத்தின் மத்தியிலே அவர் ஜெபிக்கின்றார், என் பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி. அப்ப அந்த இடத்திலே அவர் சொன்ன இந்த முதலாவது வார்த்தை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொன்னது அவருடைய இருதயத்திலே இருந்து வாழ்ந்த உண்மையான ஜெபமாக இருக்கின்றது. சில வேளை நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக போய் உண்மையாக நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். நாங்கள் எங்களை தைரியப்படுத்தி கொண்டு, எங்களுடைய பலவீனங்களை மறைத்து கொண்டு, நாங்கள் பலவான்களாக ஆண்டவருக்கு காட்டிக்கொண்டு ஜெபிப்போம். எங்களுடைய இருதயத்திலே துக்கம் இருக்கும், எங்களுடைய இருதயத்திலே மனவேதனை இருக்கும். அந்த வேதனையை, அந்த கண்ணீரை, அந்த சத்தத்தை தேவனுக்கு முன்பாக காட்டாமல் அதை எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு ஒரு போலியான முகத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாலே ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இந்த இடத்திலே செய்யப்பட்ட ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்றால் இருதயத்திலே இருந்து உண்மையான ஜெபமாக இருந்தது. அப்ப கெத்செமனே தோட்டம் முதலாவது நாங்கள் பாயிண்ட் என்னன்னு பார்க்கிறோம்னு சொன்னா இருதயத்தின் உண்மையான ஜெபமாக இருக்கின்றது. இருதயத்தின் உண்மையான ஜெபம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நாங்கள் செய்கிற ஜெபங்கள் இருதயத்தின் உண்மையான வார்த்தைகளாக இருக்கின்றதா? ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் போய் நிற்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் உண்மையான காரியங்களை நாங்கள் இருக்கிற பிரகாரமாக வந்து நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கிறோமா? இல்லாவற்றால் நாங்கள் எங்களை பரிசுத்தமாக காட்டிக்கொள்கிறோமா? எங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறோமா? எங்களை பலவான்களாக காட்டிக்கொள்கிறோமா? இல்லாவிட்டால் எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய துக்கங்களை, எங்களுடைய வெட்கங்களை, எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நாங்கள் அதை வார்க்கின்றோமா? கண்ணீரினாலே அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? எங்களுடைய சத்தத்தினாலே அவரிடத்திலே கதறுகிறோமா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் கெத்செமனேயிலே ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். இது உண்மையான ஜெபம், ரியலா ஆண்டவருக்கு முன்னால போய் செய்கிற ஜெபமாக இருக்கின்றது. நாங்கள் இருக்கிற பிரகாரமாக எங்களுடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் போய் மன்றாட முடியும். அவருக்கு ஒன்றுமே மறைக்க தேவையில்லை. நாங்கள் ஒனஸ்டா போய் அவரிடத்துல எல்லா காரியத்தையும் சொல்லலாம். நீதி இல்லாதவர்கள் என்பதை அவருக்கு காட்டலாம். நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் ஆண்டவருக்கு முன்னால வாரம் என்று சொல்லலாம்.
எல்லாவற்றையும் சொல்லி அவரிடத்திலே மனம் திரும்ப பொழுது அவர் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை பலப்படுத்தி எங்களை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல அதுதான் நடந்தது. அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடினாலே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் எங்க வைக்க வேணுமா? அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களை விசாரிக்கிறவர். அப்ப எங்களுடைய உண்மையான இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிற வருகிற உணர்வுகளை அவரிடத்திலே உண்மையாக நாங்கள் கொட்டலாம். ஏனென்றால் அவர் அறிந்தவர், அவர் எங்களை விசாரிக்கிறவர். எசேக்கியா ராஜாவிடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகின்றார், உன்னுடைய காலம் முடிந்து போயிட்டு. 2 ராஜாக்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் 20வது அதிகாரத்தில் உன்னுடைய காலம் முடிந்து போயிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து சொல்றார். அப்ப எசேக்கியா ராஜா அந்த இடத்திலே ஜெபிக்கின்றான். எப்படிப்பட்ட ஜெபமாக அவன் ஜெபிக்கின்றான் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இடத்திலே வந்து ஆண்டவரே, ஓ தேவனே, நான் உமக்கு உண்மையும் உத்தமமா இருந்தேன். நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும். எப்போ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு துக்கமான ஒரு என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு முன்னால் வந்து என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த காரியத்திலேருந்து விடுதலை தாங்க. நான் அங்கால போய் என்ன செய்கிறேன்? முறுமுறுக்கிறது. அந்த நாள் எவ்வளவு நான் வந்து ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு இது செய்து அன்றைக்கு காணிக்க போட்டேன், அதெல்லாம் செய்தேன், இந்த ஆண்டவர் இப்படி செய்து போட்டாரு, அப்படி சொல்கிறோமா? ஆனால் இங்கே எசேக்கியா என்ன சொல்றான்? நான் உமக்கு உண்மையும் மன உத்தமமாயும் இருந்தேன், உடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. 13வது வசனம் நினைக்கிறேன், 3வது வசனம் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லுகின்றது. தேவனுடைய பாதத்திலே வந்து நாங்கள் கதறும் பொழுது, அழும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது? தேவன் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அப்ப எங்களுடைய ஜெபம் வந்து உண்மையாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் லூக்கா 23வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், சில ஜெபங்கள் வந்து எங்களுடைய அழுகையினாலே நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த அழுகைக்கு பதில் கொடுக்கின்றவர். சில ஜெபங்கள் வந்து எங்களுடைய கடைசி நிமிஷத்தில் ஜெபிக்கவே மாட்டோம், எல்லாம் முடிஞ்சுது, எல்லா சூழ்நிலைகளும் எல்லா பக்கத்துல இருந்து பிரச்சனை வந்துட்டு வாழ்க்கையே முடிந்து போகிற ஒரு நிலை. அந்த நிலையில அந்த கடைசி நிமிஷத்துல நாங்கள் உண்மையாய் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தோம் என்று சொன்னா அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 23வது அதிகாரத்தில் கிறிஸ்துவோடு கூட 2 திருடர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். அங்கே திருடர்களை எங்க? மரணத்துக்கு சிலுவையில் அறையும்படிக்காக அழைத்து கொண்டு போகிறார்கள். அதுல ஒரு திருடன் சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கின்றான். கடைசி நேரத்தில் அவனிடத்துல ஒன்றுமே இல்லை, அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போக போகுது, முடிய போகுது, அவனுக்கு தெரியும் தன்னால் மீட்டுக்கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலையில இருந்து கடைசி நிமிஷம் அவன் உண்மையுள்ள உள்ளத்தில் இருந்து உண்மையாக சொன்ன அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், பதில் கொடுத்தார். எப்படி எசேக்கியா ராஜாவுடைய ஆயுசு காலத்தை கூட்டினாரோ அதே போல இங்கேயும் அதை செய்து முடித்தவராயிருக்கின்றார். கண்ணீருடைய ஜெபத்தை கேட்கின்றவர், கடைசி நிமிஷ ஜெபத்தை கேட்கின்றவர். ஏன்? எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய வாயில வார்த்தையே வர தேவையில்லை, எங்களுடைய இருதயத்தின் குமுறல்களை கூட அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாள் போய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவள் இருதயத்திலே இருந்து குமுறுகிறாள், இருதயத்திலே இருந்து தான் பேசுகின்றாள், அவளுடைய உதட்டிலிருந்து சத்தமே வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் ஏலி பார்த்துட்டு இவள் குடித்து விட்டு வந்திருக்கிறாளோ என்று சொல்லி வருகின்றான். பாருங்க, சத்தமே உதட்டிலிருந்து சத்தமே வரையில இருதயத்திலே இருந்து அவள் ஜெபிக்கின்றாள். அந்த இருதயத்தின் குமுறலை, அந்த அழுகையை தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுத்தார். ஏனென்றால் அது இருதயத்திலே இருந்து வருகிற உண்மையான ஜெபம். தேவனுக்கு முன்பாக நாங்கள் இருக்கிற பிரகாரமாக போகலாம். நாங்கள் எங்களை நீதிமான்களாகவும் பரிசுத்தர்களாகவும் ஆண்டவரை பலமுள்ளவர்களாகவும் நாங்கள் காட்டிக்கொள்ள தேவையில்லை. எங்களுடைய பலவீனங்களுடைய, எங்களுடைய அழுகையிலே, எங்களுடைய வெட்கத்திலே, எங்களுடைய அசிங்கத்திலே தேவனுக்கு முன்பாக போய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்து அவரினாலே ஒரு சேனைக்கிலே நாங்கள் பாயும்படிக்காக எங்களை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கின்றார். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கின்றார். இயேசுடைய அந்த ஜெபங்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து வருகிற ஜெபங்களாக இருந்தது. நாங்கள் எபிரேயர் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதிலே 7வது 8வது 9வது வசனங்களை வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும்
இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில் என்னவாம், தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவராகிய தேவனை நோக்கி எப்படி ஜெபித்தாராம்? வாசிங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. 8வது வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, தேவனுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்து, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், அவருக்கு கீழ்ப்படுகிற நாங்கள் யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிதேசின் முறையின்படியான பிரதான ஆசாரியர் எனும் தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். பாருங்க, எங்களுடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவானவர். அவர் தேவனை நோக்கி எப்படி கதறுவாராம், எப்படி ஜெபம் பண்ணுவாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார். அங்கே லாசரு மரித்திருந்த பொழுது மரியாள் மாத்தாள் இடத்திலே வந்த தேவன் லாசருவை உயிர்த்தெழச் செய்ய போகிறார் என்பதை அறிந்தும் அவர்களுடைய வேதனையை கண்டு கண்ணீர் விட்டார். கழுத குட்டியின் மேலே அவர் எருசலேம் நகரத்துக்குள்ளே செல்லும் பொழுது அந்த எருசலேம் நகரத்தை உடைய நிலைமையை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். அவருடைய இருதயத்தின் உண்மையிலே இருந்து அவருடைய ஜெபங்கள் வரும். 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் மட்டும் இருள் அந்தகாரம் இந்த பூமியை சூழ்ந்து கொண்டது. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். ஏன்? ஆண்டவர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது போட்டபடினாலே தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். அந்த நேரத்தில் அவர் கதறி, அவர் சத்தமிட்டு மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவர் ஜெபித்தார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜெபித்தார். அடித்தோம், அவரை சித்திரவதை பண்ணினோம், உடைத்தோம், துப்பினோம், அவரை குற்றப்படுத்தினோம், எல்லா காரியமும் செய்துட்டு அவர் தாகம் என்று கேட்ட பொழுது காடியின் கசப்பு நீரை அவரிடத்திலே கொடுத்தோம். அதை குடித்தவர் அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று அந்த இடத்திலிருந்து பிதாவை பார்த்து உண்மையான இருதயத்தோடு அவர் ஜெபித்தார். அவருடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உண்மைத்தனமா இருந்தது. லூக்கா 43வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அவர் கடைசியாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். எப்படி? மிகுந்த சத்தத்தோடு கூக்குரல் போட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப உங்களுடைய ஜெபங்கள் உண்மையாகவும் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து இருதயத்தின் ஆழத்திலே இருந்து வரும் பொழுது அந்த சத்தத்தை தேவன் கேட்கிறவராயிருக்கின்றார். இன்றைனாலும் கெத்செமனே போல ஒரு இருளான ஒரு நெருக்கம் நிறைந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் இது எங்களுக்கு எதிராக மட்டுமில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக அநேக போராட்டங்கள் வந்திருக்கின்றது, அநேக சத்ருவினுடைய ஆயுதங்கள் எதிராக எழுப்பப்பட்டிருக்கிறதா இருக்கலாம். அது உங்களுக்கு எதிராக அல்ல, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு எதிராக, உங்கள் மேலே இருக்கிற நோக்கத்துக்கு எதிராக வந்திருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக சத்துரு படையெடுத்து இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான, அது உயர்வை கொடுக்கிற ஒரு திட்டமாக இருக்கிறபடினால சத்துரு எதிர்த்து வந்திருக்கின்றார். இந்த எதிர்ப்பின் நேரத்திலே உண்மையான இருதயத்தோடு நாங்கள் தேவனிடத்திலே வந்து கதறும் பொழுது அதன் சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கின்றார். சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அப்படியாம் சமீபமாயிருக்கின்றார் என்றால் அவர் சமீபமாய் வந்து அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கட்டு போட்டு காயம் பார்க்கிறவராயிருக்கிறார். நாங்கள் போய் அவரிடத்துல கதறி அழுது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிற உணர்வுகள் எல்லாம் அவரிடத்திலே வார்க்கும் பொழுது அவர் எங்களை வந்து ஒரு கையினாலே அரவணைத்து இன்னொரு கையினாலே கட்டு போடுகிற நல்ல தேவனாக இருக்கின்றார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஏனென்றால் நான் நம்புகிறது அவரினாலே வரும். அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்றான். பாருங்க, இன்றைய நாளிலும்
எங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, எங்களுடைய போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் எங்களுடைய கண்மலை, இரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம். எங்களுடைய இருதயத்தை அவரிடத்திலே வந்து கொட்டும் பொழுது அவர் எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம், அசைக்கப்படுவதில்லை. இந்த சபைக்கு எதிராக, எங்களுடைய குடும்பங்களுக்கு எதிராக, எங்கள் மேலே இருக்கின்ற அழைப்புக்கு எதிராக, அபிஷேகங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆயுதங்களை சத்துருவானவன் தூக்கினாலும் அவற்றை எல்லாவற்றையும் ஜெயிக்கின்ற அந்த வல்லமையை, அந்த பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவார். அவரினாலே இந்த சபை ஒரு சேனைக்குள்ளே பாயும். மத்தேயு 26வது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போம். மூன்றுமாக அந்த காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால் 39வது வசனம், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். நீங்கும்படி செய்யும். இதைத்தான் நாங்கள் முதலாவது பாயிண்ட்ல பார்த்தோம். உங்களுடைய இருதயத்தின் உண்மையான ஜெபமாக அது இருக்க வேண்டும் என்று. இரண்டாவது அவர் சொல்லிவிட்டு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அப்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம் தான் அங்கே கெத்செமனே தோட்டத்திலே ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். தேவ சித்தத்துக்கு, எங்களுடைய ஜெபத்திலே தேவ சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்கள். மனிதர்கள் நாங்கள் யாரினாலும் கண்ட்ரோல் பண்ண விரும்பாதவர்கள். யார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொன்னதுக்காண்டியே அதற்கு எதிராக செய்கிறவர்கள், இல்லையா? என்னுடைய மனைவி சிரிக்கிற போதே தெரியும். மனைவி ஒன்று சொல்லிட்டாண்டா அதுக்கு எதிராக செய்கிறாள் தான். இவர் யார் என்ன கண்ட்ரோல் பண்றது, இவர் யார் எனக்கு பிளான் போடுறது, நான் நினைச்சபடி தான் செய்வேன் என்று வாழுகிறவர்கள் மனிதர்கள், இல்லையா? அப்ப மனிதர்களாகிய எங்களுக்கு சத்துருவோடு தான் எந்த நேரத்திலையும் சண்டை என்று இல்லை. எங்களுடைய போர் எந்நேரமும் சத்துருவோடு மட்டுமல்ல, எங்களோடும் எங்களுக்குள்ளே போர் இருக்கின்றது. எங்களுடைய விருப்பு வெறுப்பங்களோடு, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக எங்களுக்கு வருகிற விருப்பு வெறுப்பங்களோடு எங்களுக்கு போர் உண்டு. அப்ப இந்த போரில் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். முதல் ஸ்லைடுக்கு போங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபத்தை செய்தார். பாருங்க, இந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு செய்த ஜெபம் என்னது? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தபடினால என்ன நடந்தது? நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளா இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னா அதற்கு அவர் ஒப்பு கொடுத்தது. அன்றைக்கு ஒப்பு கொடுக்காம அவர் போயிருந்தார் என்று சொன்னா மனித குலமே அழிக்கப்பட்டிருக்கும். அழிவும், நரகமும், பட்கடிப்பும், அக்கினியின் கடலுக்குள்ள நாங்கள் தள்ளப்படுவோம். ஆனால் இன்றைய நாள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய நன்மைகளை புசித்து இந்த இடத்துல கூடி இருந்து அவரை துதித்து பாடுகிறோமே, அது எப்படி? அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே. ஆனால் இன்னொரு தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே, ஆதாம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக அவன் நடந்தான். அது மனித குலத்துக்கு அழிவை கொண்டு வந்தது. பாருங்க, அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எந்த தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வு வருகின்றது, உயர்வு வருகின்றது, தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் நாங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் செய்தது போல செய்வோமாகின் அழிவு வருகின்றது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்ப இந்த ஒப்பு கொடுத்தலுடைய ஆரம்பம் என்ன? ஒப்பு கொடுத்தல்ன்றது நாங்கள் போன வீக்கு கூட பார்த்தோம் நினைக்கிறேன், ஒப்பு கொடுத்தலை பற்றி. அப்ப இந்த ஒப்பு கொடுத்தல் எப்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறது என்பது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும் இல்லையா? ஒப்பு கொடுக்கணும் என்று தெரியும், அது எங்கிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றது? அதனுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கிறதான் அதனுடைய ஆரம்பமாக இருக்கின்றது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். எங்களுடைய சுய புத்தி ஒரு காரியத்தை சொல்லும், ஒரு காரியத்தை செய்ய சொல்லும். ஒரு விருப்பம் இருக்கும் எங்களுடைய சுய புத்திக்கு, ஒரு வெறுப்பு இருக்கும் எங்களுடைய சுய புத்திக்கு. ஆனால் அந்த சுய புத்தியிலே சாயாமல்
என்னை தேவன் இந்த வழியிலே கொண்டு போகும் பொழுது பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கெத்செமனே தோட்டத்தில் எதற்காக ஒப்பு கொடுத்தார்? தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். எங்க? பாதாளம் செல்லும்படிக்காக ஒப்பு கொடுத்தார். ஆனால் பாதாளம், அவர் மரித்தவரை மீண்டும் உயிர்த்தெழுந்து பாதாளத்தை ஜெயிக்க செய்து மரணத்தை வெல்லச் செய்து ஆண்டவர் அவரை மீண்டும் உருவாக்கினான். இல்லையா? அப்ப ஆண்டவர் மீண்டும் அவரை உயிர்த்தெழச் செய்து இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாக அவரை உயர்த்தியதுக்கு காரணம் என்ன? தேவ சித்தத்துக்கு அந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார். நாங்களும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு முதலாவது தேவனை நம்ப வேண்டும். எங்களோட வாழ்க்கையில தேவ சித்தம், தேவ நோக்கம் ஒன்றை நாங்கள் அறிந்த பின்பாக அந்த நோக்கத்துக்கு எதிராக, அந்த சித்தத்துக்கு எதிராக எங்களோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வரும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நான் இந்த வழியில போறதை விட இந்த வழியில போறது சேஃபா இருக்கும் என்று எங்களுக்கு தோணும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து அங்கே யூதாஸ் காரியோசினாலே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு அவர் உடைக்கப்பட்டு சென்ற வழி இலகுவான வழியா? அது சுகமான வழியா? இல்ல. தேவனுடைய சித்தத்தின் வழி எப்பொழுதுமே சுகமான வழியாக இருக்காது. அதுல வேதனைகள், பாடுகள், அதுல காரியங்கள் இருக்கும். ஆனால் அது ஜெயமான வழியாக இருக்கும். அது எங்களுக்கு மேன்மை தருகிற வழியாக இருக்கும். அது எங்களை மட்டுமல்ல, எங்களை கூட ஒரு கூட்ட ஜனத்தை உயர்த்துகிற வழியாக இருக்கும். நன்மையை தருகிற வழியாக இருக்கும். ஆனால் நாங்கள் சுகத்தின் வழியை நாங்கள் தேடி போகின்றோம். ஏன் எனக்கு இந்த வேலை ஒதுங்கி இருக்கலாம்? ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் இந்த எல்லோருடைய பேச்சையும் நான் கேட்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகின்றோம். அப்ப அந்த ஆரம்பம் என்ன? தேவனை நம்பி இருக்கின்றது. எங்களுடைய காசு பணத்தை, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய ஞானத்தை, எங்களுடைய புத்தியை, எங்களுக்கு கிடைத்த படிப்பை நம்பி இருந்தோம் என்று சொன்னால் சில வேளை தேவனுடைய சித்தத்திலே நடக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்கிறது ஆண்டவர்ல நம்பிக்கையா இருக்கிறது தான் ஆரம்பம். தேவனுடைய சித்தத்துக்கு நானும் என்னுடைய குடும்பம் எப்படி இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னா, எப்படி ஒப்பு கொடுக்கிறது என்று சொன்னால், முதலாவது ஆண்டவரை நம்புங்கள். அவர் நீங்கள் போகிற பாதைகள் எல்லாவற்றையும் உங்களை தாங்கி அவர் வழி நடத்துவார், உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்குவார் என்பதை நம்புங்கள். எப்ப எங்களுடைய கட்டுப்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்கின்றோமோ அப்பதான் எங்களுடைய விசுவாச பாதை தொடங்குகின்றது. எங்களுடைய கட்டுப்பாடு, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வைத்திருக்க விரும்புகிற அந்த கட்டுப்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்கணும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் என்கின்ற எங்களுடைய தன்மை, எல்லாம் என்னுடைய வழியாகவே நடக்க வேண்டும் என்கின்ற தன்மை, அதை விட்டு கொடுத்தால் தான் நான் என்ன செய்யலாம்? விசுவாசத்திலே தேவனை நம்பி நடக்க முடியும். எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒப்பு கொடுத்தலுடைய ஆரம்பம் என்ன? தேவனை நம்பி இருக்கின்றது. மத்தேயு 26வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை கொஞ்சம் முழுமையாக நாங்கள் பார்ப்போம். 39வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு ஜெபம் பண்ணிட்டாரா? பண்ணிட்டார். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? சீசர்கள் நம்மள மாதிரி தான். இங்க பிரசங்கம் ஓடிக்கொண்டிருக்கும், நாம கொஞ்சம் பேர் அங்க அப்படியே அல்லாக்கா தூங்கி கொண்டிருப்போம். சீசரை மட்டுமா சொல்றாங்க இல்லையா? அவங்களாவது பரவாயில்ல, மிட் நைட்டா அதிகாலை வேளையில பாருங்க. அப்ப இவருக்கு சொல்றாரு 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் தான் சரியான பலவீனமானதா இருக்குது. சாப்பிட்ட சாப்பாடு சேர்ச்சி முடிஞ்சோன்னு வந்து சாப்பிட்றது நல்லம். வரும்பொழுதே ஒரு கட்டிட்டு வந்தோடனே தூக்கம் தான் வருது. நாம செய்தி கேட்கும்போது தூக்கம் தான் வருது. என்ன செய்யறது? 42வது வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில்
உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அதே ஜெபமா? அவர் முதலில் செய்த ஜெபம் தானா? அதே ஜெபத்தை இரண்டாம் தரம் செய்கின்றார். பேந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். திருந்த மாட்டாங்க. சொல்லுங்க. அவர்களுடைய கண்களில் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்த அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். மூன்றாம் தரமும் என்ன செய்தாராம்? அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தாராம். ஏன் மூன்றாம் தரமும் அவர் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும்? ஒரு தரம் அவர் ஒப்பு கொடுத்துட்டார் தானே, இல்லையா? அது ஜனு பாப்பாரு. ஜனு ஓகேயா? எல்லாருமே கவலைப்பட்டுட்டாங்க. என்னையா இப்போ பாருங்க, ஒரு தரம் போய் ஜெபிச்சாரு, ஒப்பு கொடுத்தாரு, அதோட முடிஞ்சிருக்கலாம் தானே. ரெண்டாம் தரம் போய் அதே வார்த்தையை சொன்னாரு, திரும்ப வாராரு. மூன்றாம் தரமும் போய் அதே வார்த்தையை சொல்றாரு. சில வேளை நல்ல பிரசங்கம் கேட்போம், முடிஞ்சோன்னா ஓல்டக்கு உள்ள ஜெபிக்க சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை தொட்டவங்க எல்லாம் ஒழும்புங்கன்னா நாங்கள் ஒழும்பி ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த ஆள் தான் அடுத்த நாள் மறந்தே போயிடுவோம் நாங்கள். ஏண்டா, ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு தருணத்திலே நாங்கள் எடுக்கிற முடிவு அல்ல. அது நாங்கள் தொடர்ந்தும் விடாமுயற்சியாக பிடித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதனால தான் அவர் என்ன செய்யறாரு? மீண்டும் மீண்டும் போய் அவர் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கும் மட்டுமாக அந்த ஜெபத்தை செய்தார். அப்ப ஒப்பு கொடுத்தல் என்றது ஒரு மொமெண்ட்ல, ஒரு தருணத்துல செய்கிற காரியம் அல்ல, அது ஒரு ப்ரோசஸ். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? வர்ஷிப் டீமுக்கு வரணும் ஒப்பு கொடுத்தீங்களா? நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, ஒரு நாள் கையை வைத்து சொன்னீங்க, ஆனா அதுக்கு பிறகு ஆக்களை காணல. ஏன் காணல? இது ஒரு தருணத்திலே எடுக்கிற முடிவு அல்ல, இது ஒரு ப்ரோசஸ். மீண்டும் மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, நோக்கம் இருக்கின்றது. அதை நிறைவேற்ற நான் அனுதினமும் என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அனுதினமும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, அனுதினமும் தேவ வார்த்தையிலே நான் வளர்ந்து கொண்டு, என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் அனல் மூட்டி எரிய செய்கிறவனாக இருக்க வேண்டும். திரும்பவும் திரும்பவும் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் செய்கின்றார். இதனால எல்லோருமே நாங்கள் அநேக தரம் ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அநேக காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் ஒப்பு கொடுத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தால் காணும், அழுது குளறி போய் விழுந்து முழங்கால இருந்து ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த வாரம் சேர்ச்சுக்கே வர மாட்டாங்கப்பா. இதான் ஏனென்றால் ஒப்பு கொடுத்தல் ஒரு தருணத்திலே நாங்கள் செய்கிற காரியம் அல்ல. எங்களுடைய இருதயத்திலே மீண்டும் மீண்டும் ஒப்புக்கொடு, இதை விடு, இந்த விருப்பம் வேண்டாம், இந்த வெறுப்பு வேண்டாம், தேவனுடைய சித்தம் தான் உனக்கு முக்கியம் என்று சொல்லி சொல்லி எங்களை சரியான பாதையிலே அவருடைய திட்டத்துக்குள்ளே நடத்துகிற காரியமாக இருக்கின்றது. 2 தீமோத்தேயுல 4வது அதிகாரத்தை 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய இறுதி காலத்தை தான் பானபலியாக வார்க்கப்பட போகின்றேன். பவுலுக்கு வந்த உபத்திரவங்கள், பவுலுக்கு வந்த வேதனைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பவுல் தான் அவ்வளவு பிரச்சனை பட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவ்வளவு வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை முடித்தேன் என்று சொல்லுகின்றார். ஏன்னா இதை சொல்ல வருகிறேன்னு சொன்னா, எப்பவும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த பாதையானது நாங்கள் விலைக்கிரயம் கொடுக்கிற பாதையாகத்தான் இருக்கு. பவுல் அந்த பாதைக்காக தன்னை பானபலியாக வார்க்கப்பட போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அநேக பாடுகளுக்கூடாக வந்திருந்தவர், அவர் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த அந்த பாடுகள் நிறைந்த பாதையிலே போய் தனக்கு அதற்கான விலக்கிரியத்தை கொடுத்தபடினால தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கின்றோம். இதனால மனித குலம் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழி உண்டானது என்று சொன்னால் அது அவரினாலே. அவர் அந்த பாடுகள் நிறைந்த பாதையிலே அதற்கான விலக்கிரியத்தை கொடுத்து சென்றபடினால தான். இந்த நாளிலும் எங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கும் சில பாடுகள் நிறைந்த
சில வலிகள் வேதனைகளை சகித்து செல்லக்கூடிய பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். அதிலே நாங்கள் சில விலக்கிரயங்கள் கொடுத்ததாக இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினார்களோ அப்படி உங்களையும் எங்களையும் குற்றப்படுத்துவார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை வெட்கப்படுத்தினார்களோ, அடித்தார்களோ, அவருக்கு பாடுகளை கொடுத்தார்களோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வேதனைகள் வலிகள் எல்லாம் வரும். அது எல்லாவற்றையும் சகித்து அதற்காக நாங்கள் செய்கிற காரியம்தான் என்ன? அதற்கு நாங்கள் கொடுக்கின்ற விலக்கிரயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் அந்த கொடுக்கிற அந்த விலக்கிரயத்துக்கான பதில் எங்க கிடைக்குதுன்னு சொன்னால், அங்கே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் எங்க பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் திருப்புங்க பார்ப்போம். ஏண்டா மேல ஸ்கிரீன் வேலை செய்யல போல. வந்துட்டு அல்லேலூயா. 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். யாரெல்லாம் விரும்புறீங்க? யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம், நோக்கத்தின் நிமித்தம் நீங்கள் படுகிற பாடுகளை ஆண்டவர் காண்கிற தேவன். ஆனாலும் அந்த பாடுகள் அதையெல்லாம் சகித்து நீங்கள் அதனுடைய விலக்கிரயத்தை கொடுத்து கொண்டு போறீங்க பாருங்க. அதையெல்லாம் பார்த்து அதற்கான பலனை அவர் எங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த பாதையிலே சென்றபடினால்தான் அவர் இன்றைய நாளில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இருக்கின்றார். கடைசியா காரியத்தை பார்த்து முடித்துக் கொள்வோம். லூக்கா 22வது அதிகாரத்தில் 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். லூக்காவிலே ஒரு முறை ஜெபம் பண்ணினதாக எழுதியிருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் அவர் 3 முறை ஜெபம் பண்ணியிருந்தார். அப்பொழுது என்ன நடக்கிறது? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கெத்செமனேயில வெறுமனே ஆண்டவர் அந்த இடத்திலே போய் தன்னுடைய இருதயத்தின் உணர்வுகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கொட்டுவதற்கு மட்டும் போகவில்லை. அந்த இடத்திலே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லி தனக்கு முன்பாக இருக்கின்ற அந்த பெரிய போராட்டத்தை ஜெயிப்பதற்கான பலத்தை பெறும்படிக்காக அந்த ஜெபம் இருந்தது. அந்த இடத்திலே அங்கே தேவதூதன் வந்து தேவனை பலப்படுத்தினான். அப்ப 3வது காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், போராட்டத்துக்கான தேவ பலம். என்ன போராட்டத்துக்காண்டி? தேவ சித்தம். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவ நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் செல்லும் பொழுது அந்த நிறைவேற்றுதலுக்காக சந்திக்கின்ற பாடுகள், போராட்டங்களை நாங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கான பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவராய் இருக்கின்றார். பரலோகம் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் சொல்லுகிறதா இருக்கின்றது. பாருங்க, ஒரு ஜெபம் எப்ப வல்லமையுள்ள ஜெபமாக மாறுகிறது என்று சொன்னால், நாங்கள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, எங்களுடைய சித்தத்திலிருந்து அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஜெபம் இன்னும் வல்லமையுள்ள ஜெபமாக மாறுகின்றது. இன்னும் எங்களுக்கு பலத்தை தருகிற ஜெபமாக மாறுகின்றது. நாங்கள் மத்தேயு 26வது அதிகாரத்தில் 44வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். எழுந்திருங்கள், போவோம் என்றார். வியாகுலப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான துக்கப்பட்டு அந்த இடத்திலே இரத்தத்தில் வேர்வை சிந்தும்படிக்காக நின்று கொண்டிருந்த இயேசு சொல்லுகிறார், எழுந்திருங்கள், போவோம் என்று சொல்லி. எதற்காய் வியாகுலப்பட்டார்? எதற்காய் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை பட்டார்? அந்த காரியங்கள் எல்லாவற்றும் இன்னும் அவருக்கு நடக்க போகிறது என்பதையும் அறிந்து அவர் சொல்றார், எழுந்திருங்கள், போவோம் என்று சொல்லி. அவரின் மேலே சவுக்கு அடிக்கப்பட போகின்றது, அவருடைய முதுகு உளப்படுகிறது போடுகிறது என்பதை அறிந்து அவர் சொல்லுகிறாரு, எழுந்திருங்கள், போவோம் என்று சொல்லி.
அவருடைய கரங்களிலே கூர்மையான ஆணிகள் அடிக்கப்பட போகின்றது. அவருடைய சிரசின் மேலே முள்ளின் முடியை வைத்து அடித்து அந்த முட்கள் ஒவ்வொன்றும் அவருடைய தசையை பீத்து அவருடைய எலும்புகளை உராயப் போகிறது என்பதை அறிந்தவராய் அவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள் போவோம் என்று சொல்லி. அவர் மேலே துப்பப்பட்ட பொழுது அவர் பொறுத்திருந்து, அவர் மேலே குத்தப்பட்ட பொழுது, அவரை பரியாசம் செய்த பொழுது அவர் அதை எல்லாவற்றையும் பொறுத்திருந்தவர். அவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள் போவோம், இது எல்லாம் நடக்க போகிறது எனக்கு, ஆனால் எழுந்திருங்கள் போவோம், ஏனென்றால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள் போவோம் என்று சொல்லி. பாருங்க, அவ்வளவு போராட்டம் நடக்க போகிறது என்பதையும் அறிந்தவர், உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட போகிறதையும் அறிந்தவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள் போவோம் என்று சொல்லி. அந்த பலம் எப்போ வந்தது ஆண்டவருக்கு? தேவன் அந்த பலத்தை அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு சொன்னார், அந்த இடத்திலே அவர் இன்னொரு விதமாக நாங்கள் இதை பார்க்க போகிறோம்னு சொன்னார், சேனைக்குள்ளே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லி அவர் எழுந்து போகிறதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஆண்டவர் அந்த இடத்திலே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பலவீனங்களிலே ஆண்டவருக்கு முன்பாய் போய் அதை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, சிலவேளை ஆண்டவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நிறைவேறுவதற்கான பலமோ ஞானமோ உங்களுக்கு இல்லை என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். மத்தேயு 26வது அதிகாரத்திலே 41வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாமிசமோ பலவீனமானது. இதனாலும் நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் போவதற்கு காரணம் என்ன? எங்களுடைய மாமிசம் பலவீனமாக இருக்கின்றது. எங்களுடைய மாமிசத்தின் விருப்பு வெறுப்புகள் தான் தேவனுடைய சித்தத்திலே செல்ல தடையா இருக்கின்றது. எங்களுடைய மாமிசத்தின் விருப்பங்களை நாங்கள் விட்டு ஆவியிலே தேவனிடத்திலே பலத்தை பெறுகிறோம். எப்ப பெறுகின்றோம்? நாங்கள் தேவனிடத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்களாம்? பலம் அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவருக்கு சாட்சியா இருக்கும்படிக்கான பலத்தை அவர்கள் பெற்றார்கள். எந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது ஓடி ஒளிந்தார்களோ, அந்த சீஷர்கள் உலகம் எங்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் தாங்களும் அதில் அநேகர் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கான தைரியம் பலம் எங்கிருந்து வந்தது? அங்கே தேவனிடத்தில் இருந்து வந்ததாக இருக்கட்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அதுக்கு முதல் வசனத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். 8வது வசனத்தை, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 8வது வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே, அவர் தேவனுடைய சித்தத்துக்கு தம்மை தாமே சிலுவையின் மரணத்தின் பரியந்தம் தாழ்த்தினபடினால்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட்டார். இன்றைய நாளிலும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கின்றார். அவர் பாருங்க, நாங்க வெறும் வாட்டர் பாட்டில் மாதிரி. இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கொள்வோமே, இந்த வாட்டர் பாட்டிலுக்கு எது பெருமதி? தண்ணி இருந்தால் தான் இது பெருமதி இல்லையா? ஆனால் இந்த போத்தலுக்குள்ள, இந்த போத்திலே தண்ணியை வரவழைச்சு கொள்ளலாமா? வரவழைச்சு கொள்ள முடியாது. என்னென்றால் இது தண்ணி வரணும்னு சொன்னால் அதுக்காக ஒரு சோர்ஸுக்கு போகணும் இல்லையா? ஒரு பைப் டப்புக்கு போகணும். டப்பு எங்கேருந்து வருது? வரகம்பா டேம்ல இருந்து அவங்க அணையை கட்டி அந்த ஆற்றிலிருந்து பைப்பில் கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. நாங்கள் அது கீழே போய் தண்ணியை பிடிக்கல, எங்கேருந்து பிடிக்கிறோம்? ஆற்றில இருந்து, அந்த சோர்ஸ்ல இருந்து, அந்த ஊற்றில இருந்து வருகிற தண்ணி தான் இதை நிரப்பக்கூடும்.
என்ன இதை சொல்றேன்டா, நாங்களும் தேவனுக்கு முன்பாக கெத்செமனே ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பலத்தினால தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்று நம்பி அந்த டேப்புக்கு, இந்த சோர்ஸ், தேவன் என்கின்ற அந்த சோர்ஸுக்கு கீழே எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எங்களை நிரப்புகிறவராயிருக்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, அவருடைய வரன்களினாலே, அவருடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டி அவருடைய மகிமையை கொண்டு செல்லுகின்ற பெருமதி நிக்க பாத்திரங்களாய் எங்களை மாற்றுகிறார். ஸோ இன்று நாளிலும் கெத்செமனே தோட்டத்திலே அங்கே 3 ஜெபங்கள் செய்யப்பட்டது. முதலாவது இருதயத்திலே உண்மையான ஜெபமாக இருந்தது. 2வது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபமாக இருந்தது. இந்த ஜெபம் போராட்டத்திற்கான தேவ பலத்தை எங்களுக்கு கொண்டு வந்தது. ஸோ இந்த நாளிலும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம், தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இது நாங்கள் வளமையாய் செய்கிற ஒப்பு கொடுத்தலாக இல்லாதபடிக்கு, ஒரு தருணத்திலே எங்களுடைய உணர்வுகளின் மூலம் எடுக்கிற முடிவாக இல்லாதபடிக்கு, இது ஒரு ப்ரோசஸ். தேவனுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுப்பது என்பது ப்ரோசஸ். இன்றைய நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய நாளில் மட்டுமல்ல, அனுதினமும் இந்த சித்தத்துக்காய் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்கின்ற அந்த இருதயத்தில் எங்களுக்கு அந்த நிச்சயம் வேணும். இந்த நேரத்திலும் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எங்களுடைய இருதயத்தின் உணர்வுகளை ஊற்றும்படிக்காக எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் பொய்யாக வர தேவையில்லை, இருக்கிற பிரகாரமாக நாங்கள் வரலாம், ஒப்பு கொடுக்கலாம். இதனால் எங்கள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு, எங்கள் மேலே ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று இருக்கின்றது. என்னுடைய குடும்பத்தின் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைய நாளும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே அநேக தாக்குதல்கள், அநேக பிரச்சனைகள், மீண்டும் மீண்டும் போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னா நீங்க நினைச்சு கொள்ளுங்க, இந்த குடும்பத்தின் மேல் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேற்கொள்ளுகின்ற, ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய பலத்தை அவர் தரும் பொழுது நாங்கள் இந்த நாள் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படியா இருக்குதுப்பா, என்னுடைய குடும்பத்தின் நிலைமை இப்படியா இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளின் நிலைமை இப்படியா இருக்கின்றது, என்னுடைய ஆரோக்கியத்தின் நிலைமை இப்படியா இருக்கின்றது, என்னுடைய நிதியின் நிலைமை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி உண்மையாய் ஆண்டவரிடத்திலே சொல்லி கதரும் பொழுது, உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த கெத்செமனேக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒளிவ பழம் அது நசுக்கப்பட்டு எண்ணெய் வருகிற இடம் தான் கெத்செமனே என்று அர்த்தமா. இந்த நாளில் நாங்கள் நசுக்கப்பட, அழுத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருந்த அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் வருகின்றது, தேவனுடைய நன்மை வருகின்றது. இதனால் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக வருவோம். Young people of our church, God has a purpose for you. Maybe you have surrendered to that purpose many times, but today God is calling you again. God is saying surrender is not a decision that you make in a moment, but it is a process. It's a process. It's an everyday process. It's a process where you come in front of God as you are. You tell God who you are and you ask for His guidance, and you surrender yourself to His will. You have to give your likings. You may be having some sin in your life, you may be having some wrong thoughts in your life. You will have to submit that to God and say, God, I surrender to you. Just like Jesus surrendered in Gethsemane. When you surrender to God, He will give you the strength to face the trials of tomorrow. You may think that you have friends who will stand with you. You may think that you have families that will stand with you. But let me tell you, there's going to be moments in our life where we will be standing by ourselves. There will be no one around us. The decisions will have to be made by us. No one will come to help us. The only person who will come to help us is God.
He is the only one who cares about us. When we cry to Him, He will answer our prayers. நாளும் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நாளும் எங்கள் மேலே ஆண்டவருடைய பெரிதான திட்டம் இருக்கிறது, நான் அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்பவர்கள் எழுந்திருந்து நாளில் ஜெபித்து நாங்கள் முடித்துக் கொள்ளுவோம். ஒருவேளை இயேசுவை விட்டு நான் தூர போயிருந்தேன், இயேசுவை அறியாம இருந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப போராட்டங்கள் வருகிறது என்பதை நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே ஒன்றிய வேறொன்றுக்கும் பெறான், இயேசுவே ஜீவனை கொடுக்கவும் அதை பூரணப்படுத்தவும் வருகிறவர் என்று வேதம் சொல்கிறது. இனி நாளும் கெத்செமனே தருணத்திலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒருவேளை நீங்க குடும்பமா அழும்பி நிற்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய குடும்பத்தின் துணைவியாரையோ பிள்ளைகளுடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்க, பிடித்து ஒப்பு கொடுங்க. ரிஷி தரபரந்தர நீங்க ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சித்தத்துக்கு உங்களுடைய வாய்கள் ஒப்பு கொடுக்கட்டும். இருதயத்திலே இருந்து உண்மையான வார்த்தைகள் வெளியால வரட்டும். ருஷி தரபரரா ஆண்டவரே, ருஷி துளுரு முருதுரு துருஷி திர மராதி இலுருதுரு ஷிகர பரந்தர பரந்துரு உருஷி துரலர மராத்திரா ஷிதர பரந்துரு உலுருதுரு ஷீலுராத்திர பரந்துரு துரு ஷிதா உலுரு ஷிகர பரா. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். Not my will God but yours. ருஷிதர பரந்தர. Young people, Urushikarara. It is time to yield to the God's will. Urushitarabara. Imaratilara maratururu shiturala kira maratururu. Urushikarabara. It's a time to make a decision that you're going to live for God. Urushitara maratirabara. ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ உம்மையே சேவிப்போம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற நேரங்களில் இதற்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் ஜெயம் எடுக்க உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய கர்த்தாவே எங்களை பலப்படுத்த உங்களுடைய வலது கரங்களை உங்களுடைய தலையின் மேலே வைத்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் எங்களை நிரப்பி பலப்படுத்தி ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்ருவின் தந்திரங்களை உடைத்து தகர்த்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்ட உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு நல்ல போராட்டத்தை போராட கிருபை தாரும். நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.